மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல் எண்கணித தொகுப்பினை இன்று முதல் பார்க்க இருக்கிறோம். எண்கள் 1லிருந்து 9 வரை நாம் சொல்லும் நவக்கிரகங்கள். 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். இது எண்கணித வரிசைப்படி காட்டக்கூடிய கிரகங்களுடைய பட்டியல். இப்போது ஏற்கனவே அறிவித்தபடி ஒரு எண்ணின் குணத்தை அந்த எண்ணை மட்டும் வைத்து சொல்ல முடியாது, கூடாது. ஏனென்றால் நாம் பார்த்தோம், ஹிட்லரும் 2ஆம் எண்ணுக்கு உடையவன், மகாத்மா காந்தியும் 2ஆம் எண்ணுக்கு உடையவர். இவர் அகிம்சா மூர்த்தி, அவன் அராஜக பிரியன். மாறுபட்ட இரு கோணங்கள். இதற்கு காரணம் மனசுகாரகன் சந்திரன் ஆதிக்கம் செலுத்தியது. மனதிலே நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அந்த நல்லது கெட்டதை எப்படி அறிவது என்பதுதான் நமக்கு கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கு பதிலை பார்க்கிறோம். இப்பொழுது எண் 1 சூரியன். இந்த எண் 1ஆம் தேதி பிறந்தவர் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை பிறந்திருக்கிறார். சாத்வீக வேளையில் பிறந்திருக்கிறார். இந்த சாத்வீக ராஜச தாமச வேலைகளை எப்படி பார்ப்பது? திங்கள் வியாழன் இந்த 2 நாட்களிலும் காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1½ மணி நேரம் சாத்வீக வேலையாகத்தான் இருக்கும். அடுத்த 1½ மணி நேரம் ராஜசம், அடுத்த 1½ மணி நேரம் தாமசம். செவ்வாய் வெள்ளி ராஜச நாட்களில் காலை 6 முதல் 7:30 வரை ராஜச வேலை. அந்த 7:30லிருந்து 9 வரை தாமச வேலை. அந்த 9லிருந்து 10:30 வரை சாத்வீக வேலை. ஒரு கிரகம் எந்த குணத்தை வைத்திருக்கிறதோ அந்த வேலை முதல் வேலையாக வரும். சூரிய உதயம் சில நேரங்களில் மாறுபடலாம். 6:15, 6:30, 6:45 என்று கூட ஆகலாம். என்ன இருந்தாலும் சூரியன் எப்போது உதிக்கிறதோ அதிலிருந்து 1½ மணி நேரம் கணக்கு தான் கணக்கு. இப்படி போட்டு பார்த்து அவருடைய குணத்தை சொல்லலாம். இப்பொழுது அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். எண் 1 சூரியனது எண். இந்த எண்ணிலே சாத்வீக அமைப்பு உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? அடுத்தவருக்கு உதவுகின்ற ஒரு வேலையைத்தான் உன்னதமான வேலையாக அவர்கள் நினைப்பார்கள். இந்த எண் 1 ஆற்றல் கொண்டது, அளப்பரிய ஆற்றல் கொண்டது. ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட எண் தான் இந்த 1 எண். இந்த சாத்வீக வேலையில் பிறந்தவர்கள், இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாம் வெளியே செல்கிறோம். பசியால் வாடும் ஒரு ஏழை, அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கண்டிப்பாக தேவை. அந்த பசி போக நாம் இறக்கப்படுகிறோம். பையிலிருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கையில் கொடுக்கிறோம். நம் மனதில் என்ன? தர்மம் செய்தோம் என்ற ஒரு எண்ணம். திருப்தியாக போகலாம். ஆனால் எண் 1ல் சாத்வீக அமைப்பு உள்ளவன் இதில் திருப்தி அடைய மாட்டான். கவனிக்க வேண்டிய விஷயமே இதுதான். அவன் என்ன நினைப்பான்? இந்த 10 ரூபாய் பசியை போக்குமா?
போக்காதே, ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அழைத்து கொண்டு செல்வான். லிமிட்டட் மீல்ஸ், அளவு சாப்பாடு பத்தாதே, ஒருவேளை பசி அகோரமாக இருந்தால், ஆகவே அன்லிமிட்டட் அந்த உணவை வாங்கி கொடுத்து அவன் சாப்பிட்டு அவனுடைய திருப்தியை அவன் முகத்தில் கண்ட பிறகுதான் இவன் செல்வான். இது சூரியனின் சாத்வீக குணம். மற்றும் நமது பண்டைய கலாச்சார பண்புகளுக்கு மதிப்பு கொடுப்பான். வேதம், மறைபொருள், பக்தி இவைகளுக்கெல்லாம் உரிய மரியாதையை நிறைவாக கொடுப்பவனாக இருப்பான். சரி, 1ஆம் தேதி ஒருவர் பிறந்திருக்கிறார், அது வெள்ளிக்கிழமை, ராஜச வேலை. எப்படி இருப்பார்? அவருக்கு ஆட்சி செலுத்துவதில் அலாதி ஆசை. தன் பேச்சுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று உறுதியாக நினைப்பவர். தன்னை புகழ்வோருக்கு வாரி வழங்குவார். எதிர்ப்போரை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தி விடுவார். அவரால் நல்லது செய்யவும் முடியும், கெட்டது நடத்திடவும் முடியும். இது சூரியனின் ராஜச குணம். அடுத்து சூரியனின் தாமச குணம். இந்த தாமச நாள்கள் என்னென்ன? புதன், சனி, ஞாயிறு தாமச நாட்கள். இந்த நாட்கள் ஏதேனும் ஒரு நாளில் தாமச வேளையில் அவர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். தன்னுடைய பெருமையை மிக மிக பெரிதாக நினைப்பவர், அடிமைத்தனம் என்ற ஒன்றை விரும்புகின்ற ஒரு நபராக இருப்பார். குடும்பத்திலே உள்ளவர்கள் அவர்கள் சொன்னால் மற்றவர்கள் கேட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் அது அவர்கள் செய்யும் குற்றமாக இவருக்கு படும். இப்படிப்பட்ட ஒரு குணம் தாமசத்திற்கு வரும். அன்பர்களே, சூரியனை பற்றி ஒன்று சொல்வதென்று சொன்னால், இரக்கம் உள்ளவன். யானையின் பலம் யானைக்கு தெரியாது என்பது போல் அவனுடைய பலத்தை பற்றி அவன் கவலைப்படுவதே கிடையாது. இது பொதுவான ஒரு அமைப்பு. ஆனால் சாத்வீகமாக இருந்தால் ஒரு குணம், நேசம், மனதார உதவுதல், முழுமையாக உதவுதல், இதுதான் சரி. ராஜசமாக இருந்தால் ஆட்சி செலுத்த, ஆளுமை புரிய, தன்னை பெரியவனாக நிலைநிறுத்திக் கொள்ள ஆவல். தாமசமாக இருந்தால் தன் பேச்சுக்கு மதித்தால் இவர் நல்லது செய்வார், மதிக்கவில்லை என்று சொன்னால் கடும் கோபம் கொள்வார். அவர் பக்கம் நியாயம் இருந்தால் கூட அது பற்றி இவருக்கு கவலை இல்லை. இது தாமச குணம். சரி, அவர்களுக்கு உடலிலே எது போன்ற குறை வரலாம்? இந்த மூவருக்குமே, சாத்வீகம், ராஜசம், தாமசம் யாராக இருந்தாலுமே எது போன்ற ஒரு குறை வரலாம் என்றால், எலும்பு, விழிகள், இது சம்பந்தமான குறைகள் வரலாம். தற்காத்து கொள்வது நல்லது. அன்பர்களே, எண் 1 பற்றி பார்த்தோம். இனி எண் 2 பற்றி பிறகு பார்ப்போம். வணக்கம்.